सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। 45வது ஸ்லோகம். त्रैगुण्य विषया वेदाः निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थः निर्योगक्षेम आत्मवान् कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भुः मा ते सङ्गोऽस्त्वकर्मणि योगस्तः कुरु कर्माणि सङ्गं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्धयोः समो भूत्वा समत्वं योग उच्यते बुद्धियुक्तो जहादीह उपे सुकृततुष्कृते तस्मात् योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम्. 18வது அத்தியாயம் 23, 24, 25. நியதம் சங்கரஹிதம் ராகத்வேஷதக்ருதம் அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்வீகமுச்யதே யத்து காமேப்சுனா கர்ம சாகங்காரேன வா புனः கிரியதே பகுலாயாசம் தத் ராஜசமுதாக்ருதம் அனுபந்தம் க்ஷயம் இம்சாம் நவேக்ஷய ச பௌருஷம் மோகாதாராப்யதே கர்ம யத்தத் தாமசமுச்யதே. ஓகே. திரைகுண்ய விஷயாக வேதாக அப்படி சொல்றார். 45வது ஸ்லோகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. இது கர்மயோகிக்கு இருக்க வேண்டிய பத்தியம், கண்டிஷன், ரூல்ஸ். யார் கர்மயோகியா இருக்கிறாளோ அவர்களுக்கு வேண்டிய இது. இப்போ இந்த எக்ஸாமுக்கு சில யோகியதை வைப்பாங்க. எக்ஸாம் எழுதுனா ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு இது உண்டு, யோகியதை உண்டு. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு என்ன எக்ஸாம், அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே,
அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது பத்தியம். ஓகே, முதல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வந்து சாப்பிடக்கூடாது, ராத்திரி இதுவாக பண்ணிக்கணும், வெறுமனை இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார் இந்த விஷயத்தில். 45 என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆப்ரேஷனுக்கு டாக்டர் டேட் கொடுத்துட்டார். ஓகே, என்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு? ராகத்வேஷா ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷன். ஓகே, நம்ம டேட் வாங்கிட்டோம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? பத்தியம் இருந்து தான் ஆகணும். ஓகே, சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு தெரியுமோ, உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி விரதம் இருக்க சொல்லுவான், ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படி தானே? கரெக்டா? எனக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு அங்கேயே ஸ்டார்டிங் ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கஷ்டம் இருக்குன்றது இண்டிகேஷன் அது. ஆனால் அதையும் மீறி அதுக்கப்புறம் உனக்கு காசி யாத்திரையும் சொல்லி, அந்த காசி யாத்திரை இண்டிகேஷன், தம்பி சதுர்த்தாசிரமத்துக்கு ரெடியாகு, உள்ளர போய் உள்ளரையே இருந்துடாத அர்த்தம். புரியுதா? இங்கே சன்னியாசம் எடுத்த உடனே அவன் வந்து அந்த சாது தீட்சை கொடுத்தோடனே அவர் அப்படியே வடக்க நோக்கி போகணும். புரியுதா? அப்படியே போயிடுவார். உங்களுக்கு காசி யாத்திரை எப்படியோ சன்னியாசி தீட்சை எடுக்கிறதுக்கு ஒரு யாத்திரை இருக்கிறது, அது அப்படி போகணும். உடனே குரு என்ன பண்ணுவார்? சிஷ்யன் நோக்கி, போகடாதப்பா இரு, நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாராம். புரியுதா? அங்கேயும் ஒரு யாத்திரை இருக்கிறத திருப்பி கூட்டிகிட்டு வந்து பாடம் சொல்லி கொடுக்குற யாத்திரை இருக்குது சன்னியாசத்தில். புரியுதா? அதுக்கப்புறம் அங்கே வந்து ராத்திரிலாம் மூச்சுன்னு இருக்கணும் அக்னிக்கு முன்னாடி. ஓகே, கடைசி அக்னி அது தீட்சை கொடுக்கறது. ஓகே, அதுக்கு வந்து இந்த 18 அத்தியாயம் படிச்சுன்னு இருக்கணும். ஓகே, யாரும் இருக்க மாட்டாங்க, நன்னா இருக்கும். அதுக்கு முன்னாடி விரதம்லாம் இருப்போம். ஓகே, அந்த பஞ்சகவ்யமாக என்னது? அது பஞ்சகவ்யம் தானே? அது முகத்தை வச்சும் போது முகம் அஷ்ட கோணலில் போகும். ஆனால் போகப்படாது, போகாமல் அதை மெதுவாக சாப்பிட்டுடணும். அது இதெல்லாம் இதை படுற அவஸ்தை. இதெல்லாம் 1-2 சொல்லி கொடுக்குறேன், மீதியெல்லாம் சொல்லித்தர மாட்டேன். மீதியெல்லாம் சொன்னால் வர இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும் அப்புறம். புரியுறதா? இதெல்லாம் கொஞ்சம், ஆனால் ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போயிட்டால் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சொல்லாமல் எங்கே வந்தீங்களே சன்னியாசி, அந்த இதுக்கு சன்னியாசி தீட்சை கொடுக்குறதுக்கு இப்படிலாம் இருக்கும். அப்புறம் தனியாக விட்டுவா அக்னி கிட்ட வந்து உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இந்த கீதா சாண்டிங்லாம் சொல்லிட்டு தூங்காமல் இருக்கணும். நாங்கள் ஒரு 4 பேர் தீட்சை எடுத்துட்டோம். இப்படி பார்த்தேன், மற்ற 3 பேரும் அவுட்டு, தூங்கி போயிட்டா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சுவாமி அப்படின்ட்டு. அட்ஜஸ்ட் தான் வேதாந்த, அட்ஜஸ்ட் தான். புரியுதா? ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? அதனால் மறுநாள் காலம்பரை சுவாமிஜி கொடுத்துட்டேன்னு வச்சுங்க. ஸோ நாங்கள் போகும்போது அந்த சரஸ்வதி நதிலையும் நல்ல ஜலம் ஓடிச்சு. இதெல்லாம் லக்கு. புரியுதா? லக்கு மீன்ஸ் புண்ணியம். புரியுதா? ஏன்னா இடுப்பு அளவில் நின்றுட்டு சங்கல்பம் பண்ணணும் அது ஜலம். ஓகே, அது எப்பயோ தான் வாட்டர் வரும் அந்த நதியில், எப்பயோ வரும். அங்கே என்ன டேமை திறந்து விட்டானா 2 நாளைக்கு முன்னாடி. புரியுதா? அது வாட்டர் அங்கே வந்தது. புரியுதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ செய்யறது மாத்திரம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா மீதி பகவான் பார்த்து பண்ணுறேன். உனக்கு ஏன் இந்த தொந்தரவு? நான் கேட்குறேன். இந்த இது இருக்க, இந்த ட்ரெயின் இருக்குது, அரக்கோணத்துலேருந்து வருமே அந்த ட்ரெயின் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மப்சல் ட்ரெயின். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஏற்றின்னு வரும் அந்த ட்ரெயின். ஓகே, நான் நிறைய ட்ரெயினில், பஸ்ஸில் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு 40 வருஷம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், கண்டினியூஸ் ட்ராவல். அதில் வந்து ஒரு ஆள் வந்து மூட்டை, அன்எஜுகேட்டட், இல்லிட்ரேட்டட், மூட்டை தூக்கி தலை மேலே வச்சுண்டு ஓடுற ட்ரெயினில். ஆட மகனே, 1000 பேரை ஏற்றிட்டு போகிற ட்ரெயின் இந்த மூட்டை தூக்க இறக்கி வைடா. அவனுக்கு தெரியாது, அவன் அன்எஜுகேட்டட், இல்லிட்ரேட்டட். நாமெல்லாம் எஜுகேட்டடு. அவன் மூட்டை வச்சுருக்கான்னா நீ என்ன பண்ணி வச்சுருக்க? ஹிருதயத்தில் மூட்டை சுமக்கிற, வீட்டோட கஷ்டம், வீட்டோட இதெல்லாம் நான் மாத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த வீடு, என்னை மாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுப்பான். அப்புறம் அவளோட அக்காவோட அத்திம்பேரோட பேரனுடைய பிள்ளைக்கு என்னாச்சு, ஐயோ அது வேற ப்ராப்ளமா, இது வேற. எங்கெங்கெல்லாம் ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோ அதெல்லாம் தூக்கி இங்கே வச்சுப்பேன். சமத்து ஓம் ப்ராப்ளத்தையும் தூக்கி கீழே வைன்னு சொல்கிறான். அக்கம் பக்கத்தில் இருக்கிற அப்படின்னா என்ன சொல்கிறேல, ஒன்றுமே செய்யக்கூடாது. என்ன கர்மம் இருக்கோ அதை மாத்திரம் செய்.
நீ செய்ய வேண்டியதை செய். துக்கப்பட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, துக்கப்படாமல் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பே இல்லை என்றுவாங்க. நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன், நீங்கள் அவஸ்தைப்படாமல் இருக்கப்படாது. புரியுதா? நான் கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் சாந்தமாக சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு கோபம் வரும். அதனால் என்ன செய்யணும்னா, அது ஒரு தர்மம் இருக்குது. நீங்களும் பதட்டப்படுற மாதிரி நினச்சிக்கணும். ஓகே, அவன் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லிச்சேன், அவர் என்னங்க இடி அம்மீன் மாதிரி சாப்பிட்டுட்டு போகிறாரு, ஒரு ப்ரைஸு முகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நீங்கள் நல்லா போட்டேன்னா எனக்கு ஒரு இது தெரிய வேண்டுமா, நல்லா பண்ணியிருக்கேன்னா பண்ணல ரிப்போர்ட்டு. நான் அங்கே வீட்டுக்கு போனேன். இவர் என்ன சொல்கிறாரு, ஜி நான் ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதையா இவன் புரிஞ்சுக்க மாட்டேன். எப்பா 2 வார்த்தை சொல்லித்தான் விடுங்களேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு எதையாவது சொல்லுங்களேன், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு. ஓகே, ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன், இந்த சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்க நமக்கு இருக்கிற துக்கம் இருக்க பாரு. ரெகுலராக ஒருத்தரை பார்த்துட்டு போவோம் வாக்கிங்கில், ஹலோ இந்த வாக்கரோட ஸ்டைல் ஒன்று இருக்க ஆட. ஒன் ஃபைன் மார்னிங்க இவனுக்கு அன்றைக்கி முழுக்க தூக்கம் போச்சு. நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஏன் அப்படி போயிட்டான், என்ன போயிட்டான், அல்ப விஷயம். அவனுக்கு என்ன மூடோ என்ன ப்ராப்ளமோ, சில சமயம் கண்ணு பார்க்கும், ஆனால் பார்வை சயின்ஸ் சொல்லிருக்கிறது வந்து கண்ணு வந்து பார்வைன்னு சொல்லிருக்கான். அப்பட்டமான பொய் சயின்ஸு. ஓகே, கண்ணு ஆப்ஜெக்டு பிரெயின் ஒர்க் பண்ணுச்சுன்னா தலைக்கீழ் பிம்பம் வந்து அதை வந்து உனக்கு வந்து இது கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு 15 மார்க், அது ஃபுல் மார்க் வாங்கியிருக்கேன் நான் அந்த கொஸ்டினுக்கு. இப்போ நான் என்ன எழுதி விட்டாங்கன்னா 0 தான் போடுவான். ஏன்னா உண்மையை எழுதிடுவேன், அப்பட்டமான பொய் சொல்லிட்டு. இதுக்கு பேக்கப் மைண்டு. புரியுதா? மைண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, கண் இருந்தும் மூளை இருந்தும் ஆப்ஜெக்ட் இருந்தும் திருஷ்டி வராது, பார்வை கிடைக்காது. மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கண்ணில் எதிர்க்க பெரிய ஆள் வந்தால் கூட தெரியாது. புரியுதா? இந்த அல்ப விஷயம் இப்படி கை தூக்காததுக்கு எத்தனை துக்கப்படுற நீ, இப்படி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எத்தனை துக்கம், அல்ப துக்கம். புரியுதா? இவ்வளோ செஞ்ச நான் என்ன கேட்குறேன் நான் ஒரு தேங்க்ஸ் அதைத்தான் கேட்காத. ஏன் கேட்காத சொல்கிறேன்னா, அவளால் சொல்ல முடியாது. ஓகே, சொல்கிறதுக்கு அவளுக்கு திறமை கிடையாது. அதனால் நீ கேட்காம இருக்கிறது உன் திறமையை வளர்த்துக்கோ. பெஸ்ட் மன சமத்துவ நிலை அடைஞ்சிடும். இங்கே என்ன சொல்கிறாரு, திரைகுண்ய விஷயாக வேதாக. இந்த வேதத்துடைய பூர்வ பாகம் சம்சாரம் அப்படின்றார். சங்கரா டிரான்ஸ்லேஷன் திரைகுண்ய விஷயாக வேதாக இஸ் ஈக்குவல் டு சம்சாரா அப்படின்றார். எதுக்குன்னா 3 குணங்களால் ஆக்கப்பட்டது. 3 குணங்கள் பந்தப்படுத்தும். தமஸ் பந்தப்படுத்தும், ரஜஸ் பந்தப்படுத்தும், சாத்வீகமும் பந்தப்படுத்தும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் என்ன கஷ்டப்பட்டு தமஸ் ரஜஸ் ஓவர்டேக் பண்ணி சத்துவத்துக்கு கொண்டு வரணுமே, சத்துவத்திலே இருந்துடப்படாது. அந்த சத்துவத்தை பயன்படுத்தி சத்துவத்தை கிக் கொடுத்து வெளியில் அனுப்பணும். ஓகே, குணாதீதகா மோக்ஷ லட்சியம். ஓகே, அப்போது அதுதான் மோக்ஷ லட்சியம் அப்படி சொல்கிறது. அப்போ 3 குணங்கள் சம்சாரத்தை கொடுக்கிறது. ஓகே, சரி, இது அதனால் வேத பூர்வம்ன்றது சம்சாரம் நிர்ணயம் பண்ணுறார். இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணா சொல்கிறது, நல்லா புரிஞ்சுக்குங்க கீதையில். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, கர்மயோகி. அதனால் நீ இதுக்கு முன்னாடி வந்து கர்மியை திட்டி இருக்கிறார், அதுக்கப்புறம் இதை சொல்கிறார். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, அதனால் அர்ஜுனா நீ கர்மியாலிருந்து கர்மயோகியாவாய். கர்மயோகியாகிறதுனா என்ன, எப்படி சார் நான் கர்மயோகினா எப்படி, ப்ரூஃப் சொல்லுங்களேன், நான் எப்படிலாம் இருந்தால் கர்மயோகி. இங்கே பாரு, 3-4 விஷயம் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோ. நிறைய இருக்கு, ஒரு 3-4 விஷயம் சொல்கிறேன், அது மாத்திரம் பார்த்துக்கோ. நம்பர் 1, நிஸ்திரை குண்ய பவ. பகவான் கிருஷ்ணா தீர்க்க சுமங்கலி பவா அப்படி சொல்கிறேன் இல்லையா. ஓகே, தீர்க்க சுமங்கலி. ஓகே, அப்புறம் விஜய் பவ.
ஆயுஷ்மான் பவ அப்படின்னா என்னது? பிளஸ்ஸிங்ஸ். ஓகே, கிருஷ்ணா கிட்ட நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டீங்கன்னா அவர் பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுறார். என்ன பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுறாரு? நிறைய பேர் விஷயம் தெரியாமல் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் சுண்டல் மாலை போட்டுன்னு இருக்கான், விபரீத விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? ஓகே, எனக்கு என்ன வந்தது? நானும் செல்ஃபிஷ், அதனால் நான் சொல்கிறதே இல்லை. நான் இப்போ அங்கே தட்சிணாமூர்த்தி கிட்ட சுண்டல் மாலை போட்டேன்னா உன்னை கிளாஸில் உட்காத்தி வச்சுடுவார் கொண்டு வந்து. குரு பலனா? ஏன் குருன்றது நவகிரகத்தில் வருது. அது குரு பயிற்சி இல்லை, தட்சிணாமூர்த்தி பயிற்சி இல்லை. நவகிரகத்தில் வருது. குரு இருக்காரு, வெயிட்டான ஆளு. குருனாலே வெயிட்டுன்னு அர்த்தம். இருக்கிற கிரகத்திலே வெயிட்டான கிரகம் அதுதான். ஓகே, அது அந்த குரு பிரகஸ்பதி குரு. பிரகஸ்பதி ப்ராப்ளம்ப்பா. உனக்கு பிரகஸ்பதி கிட்ட போய் சுற்றிக்கோ. அதில் சுவாமிஜி ஓம்காரானந்த சுவாமிஜி பிரகஸ்பதி தனியாக வச்சுட்டார். யாராவது குரு ப்ராப்ளம் தான் அதை சுற்றிட்டு வாங்க அப்படின்னு. ஞானம் வேணும்னா பிரக்ஞா ஞானமூர்த்திக்கு வாங்க அப்படின்னு. புரியுறதான்? நம்ம ஊரில் செய்கிறதெல்லாம் அபத்தமாக பண்ணுறான். ஆனால் இந்த அபத்தம் ஃபார் குட். இந்த தட்சிணாமூர்த்தி அபத்தம் இருக்க ஃபார் குட். இன்டைரக்டாக அவன் ஏதோ செஞ்ச புண்ணியத்தில் தட்சிணாமூர்த்தி கிட்ட வருவான். தட்சிணாமூர்த்தி நைஸாக அவனுக்கு அப்படியே பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுவார். பிளஸ்ஸிங்ஸ் பண்ணி இப்படி தான் சார் ஒரு காலத்தில் நான் தட்சிணாமூர்த்தி சுற்றின அந்த பருடு. இங்கே கிருஷ்ணா நீ ஸ்டூடெண்ட் ஆகிட்டுனா ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங்ஸ் பண்ணார். நிஸ்திரை குண்ய பவ, அப்படியே ஆவாயாக. எப்படி ஆவாயாக? ஆசையற்றவனாய் ஆவாயாக. நிஷ்காமிய பவ அப்படின்றார். ஓகே, நிஸ்திரை குண்யோபவன, ஆசையற்ற, உன்னுடைய மனதில் இருக்க அத்தனை ஆசைகளும் ஒழிக்கப்பட்டவனாவாயாக, பூர்ணத்தை அடைவாயாக அப்படின்னு பிளஸிங் சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். செகண்ட் ஆசீர்வாதம் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நிர்த்வந்துவோ பவ. நிர்த்வந்துவோ பவ, நீ இருமையிலை கடந்தவனாய் ஆவாயாக. ஓகே, தொந்துவகத்துவம். இந்த ஜகத், ஜகத்துடைய சொரூபம் இரண்டாக இருப்பது. பகல் இரவு, ஆண் பெண், வெற்றி தோல்வி, லாப நஷ்டம், மான அவமான, சுக துக்கம், சொல்லிட்டே போல. எல்லாம் டபுள். எதெல்லாம் டபுளாக இருக்கிறதோ அதெல்லாம் துக்கம். ஓகே, இரட்டைகள் தான் துக்கம். இந்த இரட்டைகளை நீ எப்பொழுது கடக்கிறாயோ நீ ஆனந்த புருஷனாவாய். இந்த இரட்டைகளை எப்பொழுது கடக்கிறாயோ, தொந்துவத்தை கடக்கிறாயோ, வெற்றி தோல்வியோ விருப்பு வெறுப்பையோ எப்பொழுது நீ ஓவர் கம் பண்ணுகிறாயோ அப்ப நிஸ்திரை குண்ய பவ கிடைக்கும். ஒண்ணுக்கு ஒன்று பேஸ். ஓகே, எனக்கு ஆசையற்ற நிலை அடையணும் பகவானே. நீ பவ சொல்லிட்டியே, அது எப்படி நான் அடையிறது? கம் டவுன். என்ன டவுன்? நிர்த்வந்துவ பவ. எல்லா இருமைகளிலும் சமத்துவ புத்தி கொண்டு வா. சமத்துவ புத்தி கொண்டு வா. வெற்றி வரட்டும் தோல்வி வரட்டும், அதை என்னுடைய பொருட்டு நீ வேலை செய், ஈஸ்வர காரியமா செய். ஓகே, அப்படி பண்ணினா உனக்கு நிர்த்வந்துவ பவ. நம்ம அந்த கர்மயோக இதில் கர்மண்யே அதிகார அதனுடைய பேலன்ஸ் வச்சுருக்கோம். அதை நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நடுவில் இதை கொண்டு வரோம். புரியுதா? எங்கே கிளாஸ் வந்துருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, எங்கேயும் அங்கே கர்மண்யேவ அதிகார சொன்னீங்க, இங்கே நடுவில் வந்துட்டீங்களான்னு. சில பேருக்கு ஒன்றும் ஆகும், அதில் சொல்லலை. சில பேருக்கு ஏதாவது ஆகும், அவங்களுக்கு சொல்கிறேன். நிர்த்வந்துவ பவ. ஓகே, நிர்த்வந்துவ பவ எவ்வளோ தூரத்துக்கு சமத்துவ புத்தி வருதோ நீ நிஷ்காமிய பவ ஆட்டோமேட்டிக்கலி ரிசல்ட் வரும். ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் நல்லா படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்கலி வரும். புரியுது? அப்படி இல்லை கிருஷ்ணா ப்ளீஸ், இது வராது போல, சமத்துவம் வராது போல இருக்க, அது ஏதாவது இருந்தால் அடுத்த பேப்பர் ஏதாவது இருந்தால் சொல்ல, என்ன டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, கம் டவுன். என்ன செய்யணும் நீ? அடுத்தது நித்திய சத்துவஸ்தக கிரகஸ்தக. கிரகஸ்தக கிரகஸ்தத்தில் இருக்கிறது நிலைக்கு பேர் கிரகஸ்தக. அதுபோல சத்துவஸ்தக பவ, சத்துவத்தில் இருப்பாயாக. ஓகே, எப்பொழுது? அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? காலையிலையா மாலையிலையா சாயந்தரமா? கிருஷ்ணர் சொல்றது அநியாயம், ஒரு பேராசக்காரர். நித்திய சத்துவஸ்தக, எல்லா காலத்திலையும் அந்த பாஸை பார்க்கும்போது கூட முகத்தில் சத்துவத்தில் இருப்பாயாக.
இல்லாட்டி அவசரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய பில்லை வேற மாதிரி கொடுத்துடுவான், மாற்றி அனுப்பிச்சி விட்ருவோம். புரியுதா? கிளர்க்கு கொடுக்க வேண்டியது எம்டி கொடுக்குறது கிளர்க்கு கொடுத்து ஒரு சொதப்பல் பண்ணி என்னெல்லாம் சமத்து உண்டுங்க உலகத்தில். அத்தனையும் பண்ணி கூட நாம் இப்படி இருக்கோன்னா சம்திங் காட் கிரேஸ்ன்னு இதுலேயே புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் இருக்கா, ஒன்றுமே வேண்டாம், ஈஸ்வரன் இருக்கிறார்ன்றது எப்படி தெரியுது? கரெக்டாக வீட்டுக்கு போகிறோம், கரெக்டாக வீட்டிலேருந்து வந்துடுறோமே, அதுவே பெரிய விஷயம். நமக்கு இருக்க ஞாபகம் மரத்துக்கே ஈஸ்வரனுடைய அருள்னால நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டுலாம் வந்துன்னு இருக்கோம். அதனால் எப்படி தெரியுதுன்றீங்களா? நீங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க, அங்கே பெரிய கரண்டி சின்ன கரண்டி, அப்புறம் மேல் மூடி மாத்திரம் இருக்கும், பக்கத்தில் பாக்ஸ் இருக்காது. சரி, அது எதையிலே போய் கவுத்துலாமான்னு பார்த்தா அதுக்கு இதுக்கு பொருந்தாது, அடி மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். அங்கே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவான், இதுக்கும் இங்கே பொருந்த மாட்டேது அங்கே. அதனால் நான் என்ன பண்ணுவேன், பஸ்ஸில் போகும்போது ஒரு செருப்பு விட்டுட்டுன்னு வச்சுக்கோ, இப்படி தொங்கிட்டு போகும்போது பஸ் விட்டுருவோம்ல, அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டேங்க. நமக்கு அப்படிலாம் ஏறி பழக்கம்னா வேறுன்னு இல்லை, இந்த கடைசி பஸ் அப்படி பிடிச்சிடுறது. ஓகே, பிடிக்கும் போது அவன் எவனா அப்படி தட்டி விட்ருவான்னு எனக்கு. நான் விழுத்துன்னு போனோம், நம்ம ஒத்துக்க மாட்டோமே, ஒரு செருப்பு போயிடும் எப்படியோ. உடனே என்ன பண்ணுறதுன்னா அங்கேயே செருப்பு அடுத்த செருப்பு கட்டி விட்டுறது, கிடைக்கிறது ரெண்டும் போட்டப்பேன் அப்படி சொல்லிட்டு. புரியுதுதா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நித்திய எப்பொழுதும் சத்துவத்தில் இருப்பாயாக. அப்போ நீ நடக்கிறது, பேசுறது, சாப்பிட்றது, எல்லா விஷயத்திலையும் அது 18வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். எப்படிலாம் சத்துவம் கொண்டு வரலாம், எது சத்துவம் எது தமசு எது ரஜஸ்ன்னு ஒரு சாம்பிள் இங்கே சொல்ல போகிறேன் நான். அதுதான் அங்கே படித்தது. ஓகே, அடுத்தது அந்த சத்துவத்தில் வருவாயாக. கிருஷ்ணா என்னப்பா அது வராது போல இருக்க, கீழே வேற ஏதாவது பேப்பர் இருந்தால் சொல்ல, அதை எழுதிட்டோம் நாங்கள் வரோம். ஓகே, டோன்ட் வரி, கம் பேக் அகைன், கம் பேக். என்ன ஏன் சத்துவத்தில் வர முடியல? ரஜஸில் இருக்க. ஓகே, ரஜஸை ரிமூவ் பண்ண சத்துவத்துக்கு வந்துடலாம். அப்படியா? என்ன சொல்லு, அதை செஞ்சுடலாம் பார்க்கலாம். நிர்யோக க்ஷேம பவ, இதுதான். அப்படி இப்படி சுற்றி அடி வயிற்றுலே கை வைக்கிறாளான்னு ஒரு பழமொழி சொல்லுவான். புரியுதா? ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்திலேயே இப்போ கிருஷ்ணர் கையை வச்சுட்டார். நிர் யோக க்ஷேம பவ. நம்முடைய ஹோல் லைஃப், கிரகஸ்த லைஃப், கர்மியோட லைஃப் என்ன லைஃபு? யோகம் க்ஷேமம், யோகம் க்ஷேமம், யோகம் க்ஷேமம். இல்லாததை அடையணும். அதுக்காக ஓடுற ராஜா, ஓடுற ராஜா, ஓடுற ராஜா. அந்த ஒரு அடிக்கு புல்லுக்கு முன்னாடி கிடைக்காது ராஜா. நெவர். நீ எத்தனை தூரம் எத்தனை நாள் இழுத்தாலும் உன்னுடைய சக்சஸ் 1 feet ஃப்ரண்ட். எது அடைஞ்சாலும் இவர் குறைவு, இன்சிக்னிஃபிகண்ட். ஓகே, நாளைக்கு உனக்கு பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தாலும் இன்சிக்னிஃபிகண்ட். ஓகே, அதனால யோகம் இல்லாததை அடையறதுக்கு பேர் யோகம். அதனால பிரவருத்தி பண்ணிட்டே இருக்கான். ஒன்று கிடைச்சுட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? ரக்ஷணம். அதை பாதுகாக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்க இல்லையா? இந்த பகவான் சிருஷ்டி பண்ணுற பிரம்மாஜியை விட பாதுகாக்கிற ஆள் இருக்காரு யார்? மகாவிஷ்ணு. சிருஷ்டி ஸ்திதி லய 3 விஷயம் இருக்கு இல்லையா? சிருஷ்டி பண்ணுறது பிரம்மாஜி, ஸ்திதி பண்ணுறது மகாவிஷ்ணு, லயம் பண்ணுறது இவர் கொஞ்சம் கோபமாக இருப்பார். பார்த்துருப்பீங்களே நீங்கள், சிவபெருமான் கொஞ்சம் கோபமாக இருப்பார். ஓகே, பிரம்மாஜி 4 ஹெட் இருக்கிறது, அறிவு யூஸ் பண்ணுவார். இவர் எப்படி இருப்பார்? ரிலாக்ஸாக படுத்துன்னு இருப்பார். கால் மாட்டில் யார் இருப்பா? லக்ஷ்மி இருப்பார். அப்போ குவைட் மைண்டு வித் துட்டு இருந்தால் தான் ரக்ஷணம் பண்ண முடியும். இதுதான் ஐடியா. புரியுதா? அவர் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கலாம், ஒரே போர் அடிச்சு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட ரக்ஷணமும் மகாவிஷ்ணு கிட்ட லயமும் கொடுத்தா என்ன ஆகும்? வெரி டிஃபிகல்ட், குழப்பமாயிடும். புரியுதா? என்ன குழப்பமாகும்? ஓகே, முதல்ல இந்த காக்கிற டிபார்ட்மெண்ட்டு ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அதுக்கு குவைட் மைண்ட் வேணும். புரியுதா?
இவர் எப்படிப்பட்டவர்னா சிவபெருமான் ஆசுதோஷா. ஆசுதோஷனா என்ன தெரியுமோ? சீக்கிரமா இலக்கிடுவார். நீ போய் ஆன்னு சொன்னு வச்சுக்கோ, உடனே கொடுத்தேன் பக்தா, என்ன வரம் கேட்கிறாய்? தலையில் வைத்தால் பஸ்மம் ஆகணும் எவனா இருந்தாலும். ஓகே கொடுத்தேன். எங்க நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும், தலையை காட்டு. ரக்ஷணம் பண்ணினவர் பகவான் விஷ்ணு. அதனால ரக்ஷணம் பண்றது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் காம் மைண்டோட, கொஞ்சம் நாக்கு புக்கெல்லாம் தெரியணும். புரியுதா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் முடியாதுன்னு அர்த்தம். ஆடுற ஆளை ஆடி கறக்கணும், பாடுற ஆளை பாடி கறக்கணும்னு கிருஷ்ணனுக்கு அதில் கைவந்த கலை. புரியுதா? அதனால் என்ன சொல்கிறாரு, எப்பா யோகக்ஷேமத்துக்கு படாத பாடு பகவானே சிருஷ்டியில் இருக்கிற கர்த்தாக்களே ப்ராப்ளமாக இருக்கிறது. நீ எம்மாத்திரம் ஓகே, ஒரு நாள் வந்தது போயிட போகிறது ஷோர். யோகக்ஷேமம், யார் யோகக்ஷேமத்துக்காக பிரயச தெரிந்திருக்காளோ அவர்கள் மந்தகா, மூடகா, விமூடகா. நான் சொல்லலப்பா, இது கட்டோபனிஷத்தில் சொல்றதப்பா. ஓகே, யோகக்ஷேமத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணினால் அவர்கள் யார்? பிரயசை தேர்ந்தெடுத்தவர்கள். அவர்களுக்கு பேர் மூடகா, மந்தகா அப்படி சொல்றது. புரியுதா? இது ப்ராப்ளம். இங்க என்ன சொல்றாரு? நிர்யோகக்ஷேமஹா. நிர்யோகக்ஷேமஹா ஏன் சொல்றாருன்னா, என்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துரு, உன்னுடைய யோகமும் க்ஷேமமும் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். யோகமும் க்ஷேமம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ அஷூரன்ஸ் கொடுத்துருவோமா? நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் அவருக்கு என்ன தெரியும்? எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும்? சும்மா வேண்டிக்கலாம், மொத்தத்துக்கு பொதுவாக முதல்ல வேண்டிக்கலாம், கிருஷ்ணா காப்பாற்று அப்படி வேணால் சொல்லிக்கலாம். சீட்டை முறுக்கெல்லாம் பண்ணி ஏதோ இது காலெல்லாம் போட்டு ஏதோ பண்ணிக்கலாம், டிசைன்லாம் போட்டு. ஓகே, அவர் சொல்கிறத நம்ம கேட்க முடியாது. புரியுதா? அவர் நம்ம குடும்ப ப்ராப்ளம் அவருக்கு தெரியாது. என்ன நிறைய பேர் அப்படி உறுதியாக நினச்சிட்டு இருக்கா என்கிட்ட. இல்லை சுவாமி, நீங்கள் ஒரு மொத்தமாக சொல்லிடுங்க. இல்லை ப்ராப்ளம் தெரியாமல் எப்படி சொல்ல முடியும்? இல்லை ஒரு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன செய்யறது சொல்லுங்களேன். எப்படியே முடிஞ்சிடுது. ஓகே, நானும் நீங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. கேள்வி எப்படியோ பதில் அப்படி. புரியுதா? பகவான்கிட்டே நம்ம ஒப்படைக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? ராகத்வேஷம் பகவான்கிட்டே வச்சுருக்கோம். புரியுதா? அதுக்கப்புறம் இவரை பிடிச்ச கடவுள், அவர் பிடிக்காத கடவுள் வச்சுருக்கோம். ஓகே, சில பேருக்கு இந்த கடவுள் பிடிக்கும், சில பேருக்கு அந்த கடவுள் பிடிக்கும். ஓகே, பிடிச்ச கடவுளே சில சமயம் பிடிக்காமல் போயிடும். போடா, எத்தனை தடவை கற்பூரம் எழுத்தி, எத்தனை இலை போட்டு, எத்தனை இது பரிகாரம் பண்ணியிருக்கேன், நீ இன்னும் நீ கவனிக்கிறதே இல்லை. நீ என்ன ராகத்வேஷம்? ஏன்னா அந்த ராகத்வேஷத்தோடு நம்ம போனால் கடவுள் கும்பிடுறது எமோஷனல் கரெக்டாக இருக்கிறது, நம்ம மைண்டும் கரெக்டாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி கடவுளும் கரெக்டாக இருக்கிறதா, சௌரியமாக போச்சு. நோ, இங்கே வேதாந்தத்தில் அறிவை பட்டை தீட்டணும். புரியுறதா? அதனால் இங்கே நிர்யோகக்ஷேமஹா, ரஜஸ் வேண்டியிருக்கிறது. ஓகே, ராத்திரியும் பகலமா போட்டு டைம் போட்டு ஓவர் டைம் போட்டு இப்படி 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 பண்ணிட்டு இருக்கிய. என்ன இவன் எங்க கொடுத்தான்? அந்த பணத்தை அங்கே அனுப்பு. ஓகே சரி, இதை அனுப்பு. நான் எங்கள் ஆசிரமத்து பக்கத்தில் 2 ஃபோன் வச்சுட்டு பேசுகிறேன். கொஞ்ச நேரம் நிறுத்தப்பா, இதை அதை பண்ணிவிடு. காஃபி கொண்டு வந்து நிற்கிறா அவன் ஒய்ஃபு. அவ ஒரு திட்டு, அவ பதிலுக்கு ஒரு திட்டு. புரியுதா? சாப்பிட்றது இல்லை, நேரத்துக்கு இல்லை. அதுக்கப்புறம் பா அப்படி சாப்பிடலான்னு தான் பூசணிக்காய் சாறு, எண்ணெய் போடாத ரொட்டி. அந்த வேலைக்காரனா நன்னா சாப்பிட்டுன்னு இருப்பான். இவர் ஓடி 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 உழைச்சி மாடா தேஞ்சி சொல்லுவார், நான் வேற மாடா இந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அதுதான் மாடா உழைக்கக்கூடாது கிருஷ்ணர் சொல்றார், மனுஷனா உழைக்கணும். புரியுதா? மனுஷனா உழைக்கணும். மனுஷனா உழைக்கணும்னு அர்த்தம், எவ்வளோ வேணும் எவ்வளோ வேண்டாம், எவ்வளோ வேலை செஞ்சால் போகிறோம், ஓகே இவ்வளோ பணம் வந்தால் போகிறோம். நான் இப்போ எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடாது, குழந்தைங்களா இருக்காங்க, அதை பெருசாக எடுத்துப்பா, சொல்ல மாட்டேன் நான். ஓகே ஓகே, தட் இஸ் எனஃப். புரியுதா? அதனால் நிர்யோகக்ஷேமஹா, நிர்யோகக்ஷேமஹா
வித்ராயல் பண்ண ரஜஸ் குறைஞ்சுட்டே வரும். ரஜஸ் குறைய குறைய சத்துவத்துக்கு போகணும். கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன இப்பயும் மேலே வர முடியாதுன்றியா? ஐயோ, என் கதை உங்களுக்கு தெரியவே இல்லையே, நான் என்ன சொல்கிறது, இன்னும் அதுக்கு கீழே இருக்கேன்னு. நான் யோகக்ஷேமம் கூட பண்ணுறது இல்லையே. நீ சொல்கிற மாதிரி யோகக்ஷேமம் பண்ணாத இருக்கிறது இல்லை, வேறு மாதிரி இருக்கேன்னு. என்ன மாதிரி இருக்க? நான் மொத்த தமசில் இருக்கிறேன் கிருஷ்ணா. வேலைக்கு கூட சரியாக போகிறதில்ல. ஓகே, பணம் சம்பாதிக்கிறதும் சேர்த்து தான் போகிறதில்ல. அப்படி இருக்கியா? ஆனால் மகனே, முதல்ல பணம் சம்பாதிக்கணும், புரியுதா? 50,000 வந்து சம்பாரிச்சுட்டு அப்புறம் விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வரணும், புரியுதா? திறமையாக இருக்கணும். கர்மயோகி அலர்ட் ஃபெலோ. ஓகே, அத்வைதி. ஓகே, அத்வைதி எவ்ரி திங் அத்வைதின்னு. ராஜாவுக்கு 2 பேர் இருந்தான் ஆலோசகன். ஓகே, ஒருத்தர் அத்வைதி, ஒருத்தர் துவைத்தி. ஓகே, அவன் வந்து எல்லாம் எல்லாம் பிரம்மன், இதெல்லாம் மீதெல்லாம் மித்யா. பிரம்ம மித்யா, பிரம்மன் சத்தியம், ஜெகன் மித்யா, எவ்ரி திங் பொய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இவனும் சொன்ன துவைத்தி, எவ்ரி திங் சத்தியம், ஜெகன் சத்தியம், ஈஸ்வர சத்தியம், நீ சத்தியம், நான் சத்தியம், எவ்ரி திங் சத்தியம் அப்படி டீச் பண்ணுவான். ஒன்று இந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, இவன் கேட்கும்போது இவன் ஆர்கியூமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆமாம், துவைத்தம் கரெக்டாக தானே இருக்குதுங்க. உடனே அத்வைத்தி வந்து பேசுவான். அத்வைத்தி பேசணுன்னே ராஜா சொல்லுவான், இவனு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டு தான், அத்வைத்தி கரெக்டு. கடைசியில் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணினா, அத்வைத்தி சொல்கிறதுக்கு பக்கம் இவர் அதிகமாக போயிடுவார் இந்த ராஜா. துவைத்திக்கு ஒரே ஆத்திரம் வந்துடும். சமயம் பார்த்து எப்போ சொல்லணும், இந்த அத்வைத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன்னா ராஜாவாச்சு இல்லை, நீங்கள் தான் பிரம்மன் சொல்கிறதுக்கும் நீங்கள் வந்து செகண்டரின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. யூ ஆர் த பிரம்மன், யூ ஆர் த ஹோல். கரெக்ட் அப்படின்னு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கிறது, கேட்கறதுக்கே நல்லா இருக்கிறது. ஓகே, அப்படி ஒரு தடவை எல்லாரும் பரிவாரம் வனபோஜன். ஓகே, நான் நிறைய தடவை பேர் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஓகே, வனபோஜன்லாம் அப்படியே காட்டில் போயிட்டு அங்கே போய் இருந்து சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறது, ஒரே ஜாலியாக விளையாடிட்டுலாம் வருது. வனபோஜன் கிருஷ்ணாவும் கூட்டிகிட்டு போயிருக்கார் வனபோஜன். அந்த மாதிரி வனபோஜன் கூட்டிகிட்டு போனார் ராஜா. போகும்போது எதிர்க்க நம்ம ஆனைக்கட்டி யானை வந்துட்டு எதிர்க்க இவ்வளோ பெரிய தந்தம், புரியுதா? நம்ம பூஜ்ய சுவாமிஜி என்ன பண்ணார், இங்கே ஒரு சுவாமி அம்மா வந்தாங்க மலேசியாவிலேருந்து. ஓகே, ஜாக்கிரதையாக போங்க, ஜாக்கிரதையாக போங்க, கீழே பாம்புலாம், அப்போல்லாம் நிறைய பாம்பு இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுது? இங்கே நிறையா பாம்புலாம், இங்கெல்லாம் குறுக்கெல்லாம் போகும் அப்படி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய பில்டிங் ஆகிடுச்சு, பாம்பெல்லாம் எங்கே போச்சோ தெரியல. ஓகே, அதான் நம்ம வந்துட்டோமே, அதனால் பாம்பெல்லாம் நிறைய போகும், கீழெல்லாம் பார்த்து போங்க, கீழே பார்த்து போங்கன்னு சொன்னார். 2 பெரிய தந்தம், ஃப்ரண்ட்ல யானை, பாம்பை பார்த்து யானையை பார்த்து விட்டுட்டான். அது ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும் ஆர்ட், புரியுதா? அங்கே பிடிச்ச ஓட்டம், எந்த ரூமு எல்லாமே கதவை சாத்திருக்கால, அதில் 6 மாதம் அவுட்டு. அந்த பயம். நான் பல தடவை இங்கே வந்திருக்கேன். இந்த ஒத்தடி பாதையில் வரும்போது அப்படியே ஜபம் பண்ணிட்டு வருது. இந்த ஜபம் பண்ணிட்டே வருது, அப்படி காலை வைக்கிற அந்த காலை வைக்கிற ஸ்டெப்பில் சரசரன்னு பாம்பு போயிடுச்சு. அது வேகமாக ஓடுது. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ நம்மளை பார்த்து அவ்வளோ வேகமாக பயப்படுறதா இருக்கும். சரி சரி, ஆக்சுவலி அது பயப்படுறது ஒரு க்ஷணத்தில் எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சுட்டு, புரியுதா? அந்த பயம், புரியுது? அதனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா, ஸோ இங்கே யோகக்ஷேமம் இருக்க, அதனால் இது பண்ணுறேன். நான் வந்து அலர்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன். இந்த ராஜா கூட்டிகிட்டு போனார் இல்லையா காட்டுக்கு, காட்டு யானை வந்துடுது, பிளிரிட்டு வந்து எல்லாரும் தலை தெறிக்கு ஓடுறாங்க. அதில் முதல்ல ஓடுற ஆள் அத்வைத்தி. இவன் சான்ஸ் கிடைச்சது ராஜா, பார்த்தீங்களா? பிரம்மம் சத்தியம், நான் தான் சத்தியம்னு சொல்லிட்டு முதல்ல ஓடுறான் பார், அவன் தான் ஓடுறான் பார். அதானே, ஏன் பிரம்மம் சத்தியம் சொல்லிட்டு ஓடுறான்? யானையும் பிரம்மம், நானும் பிரம்மம் தானே, எல்லாம் பிரம்மம் இருக்கும்போது எதுக்கு பிரம்ம பார்த்து ஓடுறத? எல்லாம் கலைஞ்சி திருப்பி ஒன்றா உக்காந்தாங்க. என் அப்பா இங்கே வா, எல்லாம் பிரம்மம் சொன்னியே, அந்த பிரம்ம யானை வரும்போது பிரம்ம ஏன் ஓடிச்சு? ராஜா, இந்த அத்வைதி எப்பயுமே அலர்ட்டாக இருப்பான், அவன் தான் முதல்ல பண்ணுவான், புரியுதா? நான் பயந்து ஓடினா, பயந்து ஓடினா தப்பு,
புரியுதா? நான் பயந்து ஓடலை. ஓகே, நான் தைரியமாக பாதுகாப்பாக ஓடினேன். ஓகே, ஏன்னா அந்த பிரம்மத்துக்கிட்ட மாட்டக்கூடாது. எவ்ரிதிங் பிரம்மம். ஏன்னா இன்னொரு பிரம்மம் சொல்கிறது ஓடுங்கன்னு சொல்லிச்சு அந்த பிரம்மம். புரியுதா? அந்த பிரம்மம் சொன்னதுனால நான் ஓடினேன். புரியுதா? நான் பயந்து ஒன்றும் ஓடலை. இங்கே புரியுது உங்களுக்கு? அதனால பயந்து ஒன்று சம்சாரி. பயப்படாம பாதுகாப்பாக ஓடுறது இவ்வாறு தான் வேதாந்தி, கர்மயோகி. இங்கே இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. அந்த பயம் இருக்கா, விருப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கான்றது உனக்கு தான் தெரியும். புரியுதா? அங்கே தான் சொல்கிறார். அதனால் இங்கே நிர்யோக க்ஷேமம், அலர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நீ தமசுலேருந்து ரஜஸ்க்கு வருவ. ஓகே, ஆத்மவான் பவ. ஆத்மவான் பவன்னா என்ன அர்த்தம்? உன்னிடத்தில் நீ இருக்கணும். பகவான்கிட்ட வேண்டதே என்ன தெரியுமா வேணும்? என் மனசு என்கிட்ட கொடுத்துரு பகவானின்னு வேண்டணும். புரியுதா? இப்போ மனசு எங்கே இருக்கிறது? எங்கேயோ இருக்கிறது. புரியுதா? அது நம்மகிட்டயா இருக்கிறது? எங்கெங்கேயோ தறிகெட்டு ஓடுறது அது. புரியுதா? திடீர்னு கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டு வந்துடும். இங்கே கிளாஸ் கட்டிட்டு அந்த சட்டு ஒரு ட்ராவல் டிக்கெட்டோ வீசாவோ பிரச்சனையே இல்லை மைண்டு போகிறதுக்கு. ஓகே, அதனால் மைண்டை எனக்கு கொடுத்துரு, என்னுடைய இந்திரியங்கள்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் சொல்கிறபடி கேட்குற மாதிரி இருக்கணும், அது சொல்கிறபடி கேட்கக்கூடாது. தாமசம் கூடாது, ஆலாசியம் கூடாது, சோம்பேறித்தனம் கூடாது. அலர்ட் லைஃப் இருக்கணும், எப்பயும் விழிப்பாக இருக்கணும். கார்கில் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அலர்ட்டாக இருப்பான். ஒரு கண்ணை அப்படி பண்ணனா அடிச்சு விடுவான். புரியுதா? அப்போ கர்மயோகி எப்படி இருக்கணும்னா டே நைட் அலர்ட்டாக இருக்கணும். நான் பேசுறது நிற்கிறது இதை எடுத்தா அங்கே வச்சிடக்கூடாது, திருப்பி இங்கே வைக்கணும். ஒவ்வொரு செயல்லையும் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்து பழகினா அலர்ட் லைஃப் வரும். அந்த அலர்ட் லைஃப் லீட் டு ரஜஸ் வரும். ரஜஸ் பர்ஃபெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணும். அது லீட் டு சத்துவத்துக்கு வரும். சத்துவத்துக்கு வரும்போது இந்த இரட்டைகள் இருமைகள்லாம் கடக்க முடியும். இந்த இருமையெல்லாம் கடக்கும் பொழுது ஆசையற்ற நிலை ஞானத்தினால உண்டாகும். ஸ்டெப்ஸ். அப்போ 3 குணங்கள் என்ன இல்லையா? 3 குணங்களை சுருக்கமாக பார்த்து முடிச்சுடுவோம். இப்போ சாத்விக கர்மா, சாத்விக கர்த்தா. ஓகே, சாத்விக கர்மா, சாத்விக கர்த்தா. நியத்தம் கர்மா. ஓகே, சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்க கர்மா, எத் கர்மா. ஓகே, அந்த கர்மா. ஸோ சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்க எந்த கர்மாவோ நித்திய நைமித்திக கர்மாவை ஒருத்தன் நியத்தம் சங்கரகிதம் கிருதம், சங்கரகிதம் நித்திய நைமித்திக கர்மாவை, என்னுடைய டியூட்டியை கடமையை நான் எப்படி செய்யணும்? ஏன்னா இவன் நிஷ்காமிய கர்மா செய்யறதுக்கு யோகிதை இல்லாதவன் கர்மயோகி. கர்மயோகிக்கு காமிய கர்மால யோகிதை இல்லாதவன். ஓகே, யோகிதை இல்லாதவன் என்ன? விட்டுட்டான், காமிய கர்மா விட்டுட்டான். ஓகே, அப்படி விட்டுதான் வச்சுட்டு நம்ம பேசுவோம். ஓகே, அதான் நம்ம நிஷ்காமிய கர்மாவுக்கு வந்துட்டோம். ஓகே, அந்த நிஷ்காமிய கர்மாவை நித்திய நைமித்திக கர்மாவும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும். ஓகே, கடமையை கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அது என்ன செய்யணும்? பற்றற்று செய். ஓகே, சங்கரகிதம். ஓகே, சங்கம் இல்லாமல் செய், பற்று இல்லாமல் செய், அப்படி சொல்றார். அங்க என்ன சொன்னாரு? பலனை எதிர்பார்க்காம செய்யினார். இங்க என்ன சொல்றாரு? பற்றற்று செய். ஒன்றும் கூட செய்யற மாதிரி சொல்ல மாட்டாரு. நமக்கு சுலபமா சொன்னா ஈஸியா இருக்கும். எங்க பற்று இருக்கோ அங்க நம்ம செய்வோம், எங்க பற்று இல்லையோ ஃபேன் ஓடினா ஓடாட்டினா நம்ம வீட்டு பண்ண எதுக்கு அந்த லைட்லாம் ஆஃப் பண்ண 0 வாட்ஸ்ல இருந்தா போறோம். ஆமா, சில பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், ஒரு 0 வாட்ஸில் வாடுறவள குடும்பம்லாம் இருக்கா, அவ்வளோ கணக்கு. புரியுறதா? அதனால பற்று அவ்வளோ தூரத்துக்கு இருக்க. பற்றற்று செய், பலனை எதிர்பார்க்காம செய். அது மாத்திரம் என்ன? தது சாத்வீக உச்சத்தே, அதுதான் சாத்வீகம். ஓகே, நியத்தம் எத் கர்மா, வேதத்தில் விதிக்கப்பட்டபடி நீ கர்மத்தை செய்யணும். எப்படி செய்யணும்? அபலகா பிரேப்சுனா கிருதம், நீ ஸ்வதர்மத்தில் வரக்கூடிய பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும். ஓகே, ரெண்டாவது தது சாத்வீக உச்சத்தே. நியத்தம் எது கர்ம ஆராகத்வேஷகிருதம், ஆராகத்வேஷகிருதம், வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கப்படி கர்மத்தில் நீ உனக்கு என்ன இருக்கிறதோ அந்த கர்மத்தை என்ன செய்யணும்? விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய், விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்.
பற்றற்று செய், பலனை எதிர்பார்க்காமல் செய். நியத்தம் கர்ம, நித்திய நைமித்திக கர்மாவை அப்படி செய்பவன் எவனோ அவனுக்கு பேரு சாத்வீக கர்த்தா. சாத்வீக குணம் டெவலப் ஆகும். ஓகே, எங்களை பத்தி சொல்லலையே, சொல்லுங்கோ. அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ அதுக்கு இந்த பகவான் கிட்ட நம்ம எப்போ வச்சிருக்கிறோமோ அப்பதான் பற்றற்ற நிலையை நம்ம செய்ய முடியும். பகவானுடைய பாவம் இருக்கணும். அது நான் பின்னாடி சொல்றேன். நான் நியத்தம் கர்மா அப்படின்னா பலனை எதிர்பார்க்காம செய்யறது ஈஸ்வர பிரசாதமா செய்யணும். இது ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் ராகத்வேஷாவை நாம தர்மத்தை தெரிஞ்சுண்டு இதுதான் தர்மம்னா இதுதான் செய்யணும்னா ராகமும் கிடையாது, துவேஷம் கிடையாது, சேஞ்ச் ஆகணும், டியூட்டி. ஓகே, அப்போ ராகத்வேஷம் சித்த சுத்தி மாத்திரம் என்னுடைய கோல் அப்படி சொல்றது. அந்த கரண சுத்தியர்த்தம் ஈஸ்வர பிரீத்தியர்த்தம். இது சங்கரா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு பாஷ்யத்தில். ஓகே, இவனுடைய லட்சியம் ஸ்ரேயஸ் மோக்ஷம். அதுக்காக செய்யக்கூடிய அத்தனை காரியமும் விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதனால சாத்வீக கர்த்தவானவன் சத்துவம் ஓங்கின மனசு உடையவன். மனம் சாத்வீகமாகனா அவன் செய்யக்கூடிய கர்மெல்லாம் சாத்வீகமாக இருக்கும். கரெக்டா? ரஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ராஜச கர்மா எத்து கர்ம காமேப்சு சுனா கிரியத்தே. எந்த கர்மம் பலனில் ஆசை வைத்து செய்கிறாயோ, பலனை எதிர்பார்த்து செய்கிறாயோ, விருப்பத்தோடு செய்கிறாயோ, அந்த பலனுக்கு பேர் ராஜசம். பலனை எதிர்பார்த்து செய்கிறது. ஓகே, அது ராஜசம். எத்து கர்மா சக அகங்காரத்தோட கர்வத்தோடு செய்கிறோம். நான் தான் செய்கிறேன் இந்த வீட்டில், நான் தான் இந்த ஆஃபீஸில் பண்ணுறேன், நான் மாத்திரம் இல்லைன்னு ஆகணுங்க, நான் பண்ணினா இவருக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிற அது ராஜச கர்மா. ஓகே, எத்து பகூல ஆயாசம் கிரியத்தே. மிகுந்த பிரயாசத்துடன் ஆயாசத்துடன் டயர்ட் ஆகிடுறது. ராத்திரி வந்து அப்படியே அந்த பூ அப்படியே நொந்து போய்டும். காலையில் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போய் சாயந்தரம் வரும்போது வாடினா வதங்கி பொசங்கி போய்டுறது. புரியுதா? ஏன்னா அத்தனை இடி அதெல்லாம் ஆயிடுக்கிறது. இப்போ கர்மயோகன்றது என்ன? இடி தாங்கி. ஓகே, அதில் ராஜசம் இடி தாங்கி இல்லை, இடியெல்லாம் பங்கி பஸ்மம் ஆகிறது. ஓகே, மூணாவது விஷயம் தாமச கர்மா. தாமசன்றது அனுபந்தம். அனுபந்தம்னா என்ன? முன்ன பின்ன யோசிக்காமல் செய்வான். நம்ம மாப்பிள்ளைக்கு 2 குணம் தான் இல்லை, 2 குணம் தான், மீதெல்லாம் சமத்து. சொல்கிற பற்றி கேட்க மாட்டார், அவருக்காக சுயமாக எதுவும் தெரியாது, அவ்வளோதான். மீதெல்லாம் ஓகே, கல்யாணம் பொண்ணு கொடுங்க, நன்னா இருக்கும் பொண்ணு வாழ்க்கை. அனுபந்தம் பின்விளைவை பற்றி யோசிக்கவே மாட்டான். புரியுதா? அந்த கவி காளிதாஸ் வெட்டின நுனி மரத்தை இப்படி வச்சுட்டு இப்படி வெட்டுவான், அடி மரத்தை வெட்டுவான். அந்த மாதிரி செய்யக்கூடியவன். ஓகே, க்ஷயம். அங்கே கூட அவனுக்கு புண்ணியம் இருந்தது, சத்தியம் இருந்தது, அதனால அவனுடைய வாழ்க்கையை மாறிடுது. புரியுதா? க்ஷயம். க்ஷயம்னா எப்பயுமே அவன் செஞ்சால் நஷ்டம்தான் உண்டாகும். நீ செஞ்சால் நஷ்டமே உண்டாகிறன்னா அர்த்தம் இவர் தாமசிக் பர்சன், புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஹிம்சாம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை இம்சைப்படுத்துவான். ஓகே, பௌருஷம் அனபேக்ஷய. தன்னுடைய சக்தி ஓவர் கான்ஃபிடென்ட். ஓவர் கான்ஃபிடென்ட் உள்ளவன் தாமசிக் அப்படின்றார் கிருஷ்ணா. ஓகே, நான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் சொல்லலப்பா, இதெல்லாம் இருக்கிறதா அப்படியே படிக்கிறேன். ஓகே, மோகாத் எத் கர்ம ஆரப்பத்தே. இவன் டெல்யூஷன், குழப்பம் இருக்கும். ஓகே, எல்லாம் தப்பு தப்பான்னு நினைப்பான், ஒன்னொன்னுத்தையும் தப்பு தப்பாக நினச்சின்னு இருப்பான். ஓகே, இவர் ஐடியாவே அனுமானமே தப்பு தப்பாக இருக்கும். இதெல்லாம் தமஸ். ஓகே, சுருக்கமாக சொல்கிறதுனா இதில் வந்து நாம் தமஸ் மாத்திரம் இருப்போம்னு சொல்ல முடியாது, ரஜஸ் மாத்திரம் இருப்போம்னு சொல்ல முடியாது, சத்துவம் மாத்திரம், எல்லாம் கலந்துருக்கும். புரியுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை வச்சுண்டு தமஸ் இருந்தால் தமஸ ரஜஸ், ரஜஸ் இருந்தால் ரஜஸ்ன்னு சத்துவம், இப்படி நம்மளை நியூட்ரல் பண்ணுறதுக்கு தெரியணும். ஓகே, இந்த ஃபேனில் ஒன்று வச்சுருக்கல, மே மாதம் எப்படி வச்சுக்கிறோம்? ஃபுல்லாக இல்லை, இன்னும் கூட திருப்ப முடியும், ட்ரை பண்ணுவோம். ஜில்லு வந்தால் என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம். புரியுதா? அது போல் நியூட்ரல் பண்ணும். தமசா ரஜஸா சத்துவமா இது அப்பப்போ மாறின்னு இருக்கும். புரியுதா? கொஞ்சம் காலத்துக்கு பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் சாத்வீக புருஷா தனக்கும் நன்மை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்பவன் எவனோ அவன் சாத்வீக புருஷா.
தன் குடும்பம், தன் குழந்தை தனக்கு, என் பெண்டாட்டி எனக்கு மாத்திரம் சொந்தம், அப்படியே இல்லை, என் கணவன் எனக்கு சொந்தம், ஏதோ ரொம்ப ஏதோ அதனால இப்படி அதுதான் ஏதோ ஒன்று பார்த்தேன்னு தேட்டரில் இல்லை, போஸ்டர். ஓகே, அந்த மாதிரி ஒரே சுயநலத்தோடு இருக்கிறவன் இருக்கானே அவன் ரஜசன். ஓகே, பிளான் பண்ணி ஆற்றுக்கு இப்படி பண்ணணும், புளி வாங்கி போடணும், உப்பு வாங்கி போடணும், எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் பெரிய ரிசர்ச் மைண்ட் அவர் பண்ணுவார். ஓகே, அதுக்கு பேர் ராஜசக்கர்த்தா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, தாமசக்கர்த்தா என்ன, தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவனையும் இம்சப்படுத்துவான். ஆல் பொலிட்டீஷியன்ஸ் புரியுதா? அதனால இன்னொருத்தரையும் இம்சப்படுத்தி தனக்கு சுயநலத்தை வாங்கிப்பான். அதுக்கு ஃபார் பெட்டர் ரஜஸ். ஓகே, அதை விட ஃபார் பெட்டர் நம்ம. அப்போ நாம் என்ன பண்ணணும், மற்றவாளுக்கு எப்பவுமே ஹெல்பிங் டெண்டன்சியோ பண்ணணும். மற்றவங்களுக்கு போய் பைசா கொடுத்ததுனால நான் பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டேன், பிச்சைக்கார பையில நீ கொடுத்து இல்லை, அவன் வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நீ கொடுக்க முடியும். புரியுதா? நன்னா புரிஞ்சுக்கோங்க. அது கர்வத்தில் ஆகிடும். கர்வத்தில் ஆகிடுச்சுன்னா ரஜஸ் ஆகிடும். புரியுதா? அதனால் நீ கொடுக்கறது யாருக்கு தெரியாமல் கொடுக்கணும், மானசீகமாக கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும். புரியுதா? அதுதான் இது. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மனசு விரிவடைகிறதோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அந்த ஆனந்த வரத்துக்கு தான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வகுப்பில் நம்ம மீதி விஷயத்தை நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.